ஹாய். ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுலாம்னு இருக்கோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க கார்கள் எல்லாத்தையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு ஃபைனல் நம்ம என்ன கார் எடுக்க போகிறோம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணிடுவோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம சொன்னது 17லேருந்து 20 காரம் சொல்லியிருந்தோமா? ஆமாம். இப்போ வந்து வீடியோ வந்து ஒரு 25-26 வீடியோ போட்டுட்டோம். அதனால எல்லாரும் இவன் வந்து என்ன பிளான்ல இருக்கான்னு தெரியுமா, கார் எடுக்க மாட்டான். இந்த வீடியோவை போட்டு வீடியோலேருந்து சம்பாரிச்சு அதை வச்சுதான் கார் எடுக்கிற பிளான்ல இருக்கான். அந்த மாதிரி சில கமெண்ட் வந்துச்சு. ஒரு சிலர் வந்துட்டு நாங்க என்ன கார்ஸ் வந்து வாங்குறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கார் வாங்குறதா சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருந்தது. அவங்க உண்மையாவே நம்ம என்ன கார் வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க அப்படின்றத பாக்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 4லேருந்து 5 மாசமா நாங்க இந்த நியூ கார் பையிங் அதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் நாங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஒரு வீடியோல ஷேர் பண்றோம். நியூ கார் பையர் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. 7லேருந்து 9.5 லட்சம் அதுதான் எங்களோட பட்ஜெட். இப்போ ஹேட்ச்பேக் போறோம்னா 7லேருந்து 8.5 லட்சம். இப்போ 8.5லேருந்து 9.5 லட்சம் போறோம்னா அது எஸ்யூவியாவோ அல்லது ஒரு மைக்ரோ எஸ்யூவியாவோ இருக்கணும். ஓகேவா? 9.5 லட்சத்துக்குள்ள என்ன பெரிய எஸ்யூவி வந்துட போகுது அப்படின்னு தோணும். ஆனா நம்ம எடுக்கிறது பேஸ் வேரியன்ட். அதை முன்னாடியே சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம வேல்யூ ஃபார் மணி ஓரியன்டெல்லாம் எல்லா காருமே பாக்குறோம். நம்மளுக்கு தேவையானது இருந்தா போதுமானது. அதனால ஒரு கார் வந்து இருக்கணும், நம்ம தேவைக்கு இருக்கணும். வந்துட்டு ஆடம்பரமா அதுக்காக யூஸ் பண்றதுக்கு இல்ல, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு இருந்தால் போதும். அதுதான் எங்களோட பிளான். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நம்மளோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த கார்கள்லாம் என்ன, அதுக்கப்புறம் இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்து சில கார்களை நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம். என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார் அதுல வந்து எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த கார்கள்லாம் என்னன்னா, Hyundai i10 இருந்தது. அப்புறம் வந்து ஸ்விஃப்ட், மாருதி ஸ்விஃப்ட் வச்சிருந்தோம். அப்புறம் இன்னொரு கார் என்ன காரு, டாடா டியாகோ கார் இருந்தது. டாட்டாவோ அல்லது ஹூண்டாயோ போறப்போ என்ட்ரி லெவல்ல அந்த 2 கார்கள் தான் இருக்கும். ஸோ அந்த 2 கார்களும் எடுத்துக்கிட்டாச்சு. ஆனா மாருதி போறப்ப என்ட்ரி லெவல்லயும் அவன் நிறைய கார் வச்சிருப்பான். இருந்தாலும் எங்களுக்கு எங்க 2 பேருக்குமே அந்த மினி கூப்பரோட லுக்கு அது வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சு. ஸ்விஃப்ட் சூப்பரா இருந்தது. ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் இது எல்லாமே இருக்க கார் அப்படின்றதுனால மாருதியில ஸ்விஃப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 3 கார்கள் எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. பிரீமியம் ஹேட்ச்பேக் கார்ல வந்துட்டு ஆல்ட்ராஸ் நம்ம சூஸ் பண்ணதுல 3 கார், ஆல்ட்ராஸ், பலினோ, i20 இந்த 3 காரும் இருக்கு. மைக்ரோ எஸ்யூவி கேட்டகரியில வந்து டாடா பஞ்ச், ஹூண்டாய் எக்ஸ்டர், இன்னொரு கார் வந்து சிட்ரியன் C3 இந்த 3 காருமே நம்மளோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. அப்புறமா இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்தோம்னா வென்யூ, டாடா நெக்ஸான், மாருதி சுசுகி ஃப்ராங்க்ஸ் ஆர் டொயோட்டா டைசர். ஏன்னா 2மே ஒரே கார் தானே. அடுத்து 3XO கைலாக், அப்புறம் சோனட், மேக்னைட், கைகர் இது எல்லாமே வந்து சப்காம்பேக்ட் எஸ்யூவில எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்த கார்கள். எஸ்யூவில எல்லாம் எதுவும் எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இல்லை. ஏன்னா அதெல்லாம் எங்க பட்ஜெட்டுக்கு வராது. அது தவிர்த்துட்டு ட்ரைபர் காரு, ஒரு 7 சீட்டர் கார் இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு ட்ரைபர் காருமே எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதுக்கடுத்தது வந்து செடான் கார்கள்ல ஆராவும் அமேஸ் இந்த 2 கார்களும் பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சு. டாடா டிகார் அப்புறம் டிசைர் இந்த கார்கள் வந்து ஏன் பக்கெட் லிஸ்ட்ல இல்லை, ஏன்னா டாடா டிகார் நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணோம், திரும்பி அதே காருக்கே போக வேணாம் அப்படின்றதுனால விட்டாச்சு. மேக்ஸிமம் செடான் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, ஒரு சில விஷயங்களுக்காக செடான் ஃபோக்கஸ் பண்ணலை. பட் இந்த அமேஸ் அண்ட் ஆரா இது 2மே 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ் அப்படின்றதுனால அதையுமே நாங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருந்தோம். இப்போ வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு 5லேருந்து 6 கார் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்ஜினை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினா இருக்கணும். டர்போ போகவே கூடாது அப்படின்றதுக்காக இல்லை, பட் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை வந்து நாங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, ஒரு கார் நாங்க எடுத்துட்டோம்னா அதை வந்து லாங் லைஃபா வச்சிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு இந்த டர்போ ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இல்லை. அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிட்டு காரை ஒரு பீஸ் ஆஃப் மைண்டடாக காரை ட்ரை பண்ணிக்கிட்டே போகணும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கும். எங்களுக்கு வந்துட்டு சிட்டி யூஸும் இருக்கும், அதே டைம் ஹைவே யூஸும் இருக்கும். 2மே 50-50 இருக்கும். ஸோ அதனால ஒரு மாதிரி அந்த பேலன்ஸ்டான கார்களாக இருக்கிறதா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினே போகிறது. இந்த டர்போ பிரச்சனை வரக்கூடாது. அதே மாதிரி டீசல் கார்களை கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டோம். ஏன்னா
காசு பத்தலப்பா. உண்மை அதுதான். இப்போ வந்து எந்தெந்த கார்கள்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம இப்போ சொல்லலாம். நீங்க ரொம்ப நாளா ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இதுக்குதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இப்ப எல்லாம் வீடியோ போட்டோம்னா அந்த வீடியோ பாக்குறீங்களா இல்லையான்றது எனக்கே தெரியல. எந்த கார் போட்டாலும் கமெண்ட்ல வந்து நீங்க எப்பதான் கார் வாங்க போறீங்க, நீங்க அந்த ஷார்ட் லிஸ்ட் வீடியோவை எப்பதான் போட போறீங்க, கார் வாங்குவீங்களா மாட்டீங்களா, அப்புறம் இன்னும் நிறைய கமெண்ட் இது ரிலேட்டடாவே கமெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கார்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்குங்களா? இவ்வளவு நாளா நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இந்த கார்கள்லாம் இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஐடியால இருப்பீங்க. ஸோ நீங்க பண்ணதுல எவ்வளவு விஷயங்கள் வந்து நாங்க சொல்றது கரெக்டா வருதுன்றதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வந்து வீட்டுல நானு அம்மா ஒய்ஃப் 3 பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு சில கார்கள் பிடிச்சிச்சு. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஷார்ட் லிஸ்டே கொண்டு வந்தோம். நம்ம வந்து ஒரு 6 காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வரிசையா 6ல இருந்து கீழே அப்படியே போகலாம். ஓகேங்களா? உங்களாலே ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்க கெஸ் பண்ணதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்றதையும் பாருங்க. இப்போ 6th பிளேஸ்ல இருக்கிறது வந்து கைலாக் கார். இந்த கைலாக் கார் வந்து எங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்து ஷார்ட் லிஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அதோட ஹேண்ட்லிங் அண்ட் டிரைவபிலிட்டி. அது மட்டும்தான். இந்த கைலாக் அதோட ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடா இருந்துச்சு. இப்போ அந்த கைலாக் கார் வந்து இவங்க 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகல. என்னோட ஒரு ஒப்பீனியனுக்காக எனக்கு டிரைவபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்ற காரணத்தினாலதான் அதை ஷார்ட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதனாலதான் அது கடைசி இடத்துல 6வது இடத்துல இருக்கு. கைலாக் எடுக்கிறதா இருந்தா அதுல வந்து பேஸ் வேரியண்டான கிளாசிக் வேரியன்ட் ஆன் ரோடு 9,15,000 வருது. அதுக்கு அடுத்தது வந்து 3XO 5th பிளேஸ்ல இருக்கு. 28ல இருந்து 30 கார் வரைக்கும் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ண கார்கள்லயே எனக்கு டிரைவபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் இது 2லையும் பிடிச்ச கார் எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைலாக் சொல்லுவேன், அதுக்கடுத்து 3XO சொல்லுவேன். இருந்தாலும் இந்த 2 கார் ஏன் கடைசியில வச்சிருக்கோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஒரு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினா இருக்கணும். ஸோ அது 2மே இது இல்லை. இருந்தாலும் இதோட டிரைவபிலிட்டி பிடிச்சிருச்சுன்றதுனாலதான் ஷார்ட் லிஸ்ட்லயே வச்சிருக்கோம். 3XO எடுக்கிறோம்னா அதோட MX1 இதுவும் அதே பிரைஸ் தான், 9,15,000 வருது. ஸோ 5th பிளேஸ்ல 3XO. அடுத்து 4th பிளேஸ்ல வந்து ஒரு செடான் கார் இருக்கு, 4 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஹோண்டா அமேஸ். இன்னொரு விஷயம், செடான் எடுக்கிற பிளானே எங்களுக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த ஹோண்டா அமேஸை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அது அந்த ஒரு ஆசையும் உள்ள வந்துருச்சு. ஒரு சொகுசான கார், நீ கூட கப்பல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த கார் நல்லா இருந்தது. அதாவது நல்ல ஒரு சோஃபால உட்கார்ந்து இருந்த ஒரு ஃபீல் வந்து அந்த கார்ல கிடைச்சிச்சு. டிரைவ் பண்றதுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. செம்ம ஸ்மூத்தான இன்ஜின், பயங்கரமான ஸ்மூத்தான இன்ஜின். நீங்க உண்மையிலே அதை ட்ரை பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம அமேஸ் வந்து அதுவும் பேஸ் வேரியன்ட் தான், வி வேரியன்ட் எடுத்திருக்கோம். அதோட பிரைஸ் வந்து 8,85,000 ஆன் ரோட் பிரைஸ், மதுரை. ஓகே. அடுத்து 3rd அண்ட் 2nd இது 2லையுமே இருக்கக்கூடியது வந்து ஒரு ஹேட்ச்பேக் கார். உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஆப்வியஸ்லி பலினோ. அதாவது எங்களோட எல்லா ரெக்குவயர்மெண்ட்டையும் டிக் பண்ண ஒரே கார் வந்து பலினோ தான். 4 சிலிண்டர் இன்ஜின், நல்ல ஒரு ரிஃபைன்மெண்டான இன்ஜின், ஒரு ரிலேபிளான இன்ஜின், நல்ல ஒரு ரியர் சீட் ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்புறம் அதோட பேஸ் வேரியன்ட்லயே மேக்ஸிமம் எங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சருமே கொடுத்துட்டாங்க. நாங்க வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் போட்டுக்கிட்டா போதும். பலினோ நாங்க எடுக்கிறதா இருந்தா கண்டிப்பா சிக்மா வேரியன்ட் தான் எடுப்போம். சிக்மா வேரியன்ட் எடுத்துட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம வெளியில ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டுக்கலாம். வேல்யூ ஃபார் மணி ஒரு வேரியன்ட்னா அது சிக்மா வேரியன்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. அடுத்து 2nd பிளேஸ்ல இருக்கிறது டாட்டாவோட ஆல்ட்ராஸ். சேஃப்டி, ரியர் சீட் கம்ஃபர்ட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி அந்த டிரைவிங் டைனமிக்ஸ்ல ஆல்ட்ராஸ் அடிச்சுக்கவே முடியாது. ஹேட்ச்பேக்ல நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, பலினோ, i20 என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ஆல்ட்ராஸோட டிரைவிங் அண்ட் டைனமிக்ஸ் வந்து பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. இன்ஜின் தான் சின்ன பிரச்சனைகள் இருக்கு, 3 சிலிண்டர் இன்ஜின். இருந்தாலும் அதோட அந்த சேஃப்டி, பில்ட், அப்புறம் அந்த டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த காரணத்தினால நல்ல ஃபுல்லாவே நல்லா தெரிஞ்சது, ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ அதனாலதான் இது பலினோவுக்கும் முன்னாடி நாங்க வந்து இந்த ஆல்ட்ராஸ் வச்சிருக்கோம். பியூர் வேரியன்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கும். ஏன்னா அது வந்து 8,50,000 ஆன் ரோட் பிரைஸுக்கு வருது. அது கரெக்டா வருது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும், கார் வாங்குவானா மாட்டானா, இல்ல கார் வாங்காம நீங்க கேளுறே ஃபர்ஸ்ட்.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வந்திருக்கும், பலினோ எடுக்கிறதா இருந்தா மட்டும் சிக்மா வேரியன்ட் எடுப்பேன்றீங்க, அப்போ வந்து ஆல்ட்ராஸ் எடுக்கிறதுனா அதோட பேஸ் வேரியன்ட் வந்து ஸ்மார்ட் வேரியன்ட் தானே, அதை விட்டு ஏன் பியூர் வேரியன்ட்டுக்கு போகணும்னா பலினோ, அதாவது பலினோன்னு இல்லை, மாருதியில் இருக்கக்கூடிய எந்த கார்கள் எடுத்தாலுமே நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்ல எது வேணாலும் பண்ணிக்கலாம். அவங்களுமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களே கூட சில விஷயங்களை சஜஷன் பண்ணுவாங்க. பிளக் அண்ட் பிளேல தான் இருக்கும் எல்லாமே, வாரண்டி வந்து இஷ்யூ பிரச்சனை எதுவுமே அந்த அளவுக்கு வராது. ஆனால் நீங்கள் டாட்டா போனீங்கன்னா அந்த ஒரு பயம் எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 6 வருஷம் டாட்டா கார் வச்சுருந்தோம். நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வாரண்டி எது கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எப்படியாச்சும் அதை புறக்கணிக்கிறதுக்கான முயற்சியை அதிகபட்சம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு பயம்தான். இப்போ அவங்களே ஓப்பனாகவும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து வெளியில் போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதனால நம்ம ஆல்ட்ராஸ் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு பியூர் வேரியன்ட் போயிட்டோம்னா அதில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. ஓகே, இப்போது நம்மளோட ஷார்ட் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கார் கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ண காராக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் கெஸ் பண்ண காராக இல்லைனாலும் நீங்கள் கெஸ் பண்ண கார் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹூண்டாய் வென்யூ HX2 வேரியன்ட். இல்லைங்க, அது ஹிண்டே. ஹிண்டே வாங்க. எல்லாமே இப்ப சின்ன வயசுல ஹூண்டாய் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப ஹிண்டே ஆயிடுச்சு. ஹோண்டா இப்ப வந்து இப்ப ஹண்டா ஆயிடுச்சு. Volkswagen எப்பவுமே அது Volkswagen தான், ஆனா நம்மளுக்கு அது Volkswagen-ஆ இருந்தது, இப்ப அது Volkswagen-ஆ மாறிடுச்சு. சோ அதனால வந்து இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வர்றோமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ரொனன்சியேஷன்ல ஏதோ முன்ன தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லி அதுக்காகலாம் இது பண்ணி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவாடே, உனக்கு தான் இது. ஓகேவா? ஹூண்டே, சரியா? ஹூண்டேல வென்யூ HX2 வேரியன்ட் ஆன் ரோடு வந்து 8,80,000 வருது. இன்சூரன்ஸ் இதுகள்லாம் சேர்க்கிறப்போ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 9,00,000 9,10,000 அதுக்குள்ள முடிஞ்சிடும். இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லணும், இப்போ வந்து நம்ம எந்த கார் எடுக்கிறதா இருந்தாலுமே ஷோரூம்ல சொல்ற பிரைஸுக்கு கண்டிப்பா எடுக்கிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை நெகோசியேட் பண்ணி, அதனாலதான் இப்ப 4-5 மாசம் நம்ம இவ்வளவு நாள் டைம் எடுத்திருக்கோம். ஆமா, இவங்க எப்படி பேரம் பேசுவாங்கன்னா 5 சரி 4 சரி 3 பேரம்லாம் போய் கார் ஷோரூம்ல பேச முடியுமா? அவங்க சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு, அதாவது நம்மளோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நாலேஜுக்கு வந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணி அதுகளை நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். இப்போ எப்படின்னா, இன்சூரன்ஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் எல்லாமே வெளியில தான் இன்சூரன்ஸ் போடுவோம். காரணம் என்னன்னா, இப்போ வந்து ஆன்லைன்லேயே போட முடியுது, இருந்தாலும் தெரிஞ்சவங்களும் எங்களுக்கு இன்சூரன்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற காரணத்தினால ஷோரூம்ல போறதோட 50% தான் வரும் வெளியில போறதுக்கு. என்ன இந்த கிளைமுக்குலாம் நம்மளே கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அலைவோம். அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விஷயங்களை தெரிஞ்சுக்க நீங்க வந்து அந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கலாம். அதுதான் இங்க விஷயம். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் வாரண்டி எடுத்துக்கல, பேசிக் அக்சசரிஸ் அதையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அதை ஸ்கிப் பண்ணிட்டு, ஏன்னா பேசிக் அக்சசரிஸே இப்போ மஹிந்திராலாம் போனோம்னா ஒரு 30,000-40,000 பேசிக் அக்சசரிஸே கொடுத்தாங்க. அதுலயுமே அந்த குரோம் அதுவே இருக்கு, ஒரு 15,000 இருக்கு. 15,000 குரோம் போட்டு என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். ஸோ பேசிக் அக்சசரிஸை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணதுனால தான் எங்களுக்கு வந்து 8,80,000 அந்த கார் எடுக்கிற மாதிரி வந்துச்சு. இதுல வந்து இன்சூரன்ஸ் இல்லாம, ஸோ இன்சூரன்ஸ் அண்ட் நம்மளுக்கு தேவையான சில அக்சசரிஸ் இதையும் சேர்த்தாலும் எப்படி பார்த்தாலும் 9,10,000 முடிஞ்சிடும். வென்யூ அதையே நாங்க ஷார்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம்னு பார்த்தோம்னா, அதான் பெரிய கார். அது வந்து பாக்குறதுக்கு லுக் வைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதோட லுக் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு, இவங்க பர்சனலா அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தப்போ இவங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது டிரைவ் பண்ண. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவி போறப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்டான 4 சிலிண்டர் இருக்கணும், நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் இருக்கணும், இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோன்னா கண்டிப்பா அதுல ஒரு 3 கார் தான் இருக்கும். அதுல ஒன்று வந்து வென்யூ, இன்னொன்று சோனட்டு, அதுக்கப்புறம் ஃப்ராங்க்ஸ் ஆர் டைசர். இப்போ வந்து அது சரி, ஃப்ரானெக்ஸ் அல்லது ஃப்ராங்க்ஸ், அது எப்படினாலும் வச்சுக்கலாம். அது எப்படின்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரின்னு சொல்லலாம், நான் சொல்ற மாதிரின்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்றதை மறக்கச்சிட்டாங்க. ஆமா, இப்போ வந்து அதுலேயுமே இந்த சோனட் அண்டு ஃப்ராங்க்ஸ் அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்ஸ்
பலினோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை அப்படின்றது என்னோட ஐடியா. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து சோனட்டு, அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு. நம்ம அந்த கைலாக் மாதிரி தான் சோனட்டு இருந்துச்சு. வென்யூ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதனால வென்யூ வந்து ஷார்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இப்போ வந்து வென்யூ ஃபஸ்ட் வச்சுருக்கோன்றதுனால வென்யூ தான் எடுக்க போகிறோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து என்ன கார் எடுக்க போகிறோம், என்ன புக் பண்ண போகிறோம், அது எந்த மாதிரிலாம் புக் பண்ணோம், ஸோ எப்படியெல்லாம் புக் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கம்மியாகும், இந்த விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு வழியாக ஷார்ட் லிஸ்டான கார்கள்லாம் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டாச்சு. இதுவே ஓரளவுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. ஏன்னா எந்த வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ பற்றின கமெண்ட்டே வரமாட்டேங்குது. இப்போ நீ இன்னும் கார் எடுக்கலையாடா, அது ஒரு கமெண்ட்டு. அப்புறம் வந்துட்டு நீ இவன் காரை எடுக்க மாட்டான், இவன் வீடியோ போட்டு வியூஸ் மட்டும் வாங்கிட்டு போகிறான், அது ஒரு கமெண்ட். இன்னொன்று, இவன் வீடியோ போட்டு இந்த அமௌண்ட் வச்சு தான் இவன் காரை வாங்க போகிறான், இந்த மாதிரி கமெண்ட்டாக தான் வருதே தவிர இப்போ பிரிசா பற்றி வீடியோ போட்டால் அந்த பிரிசா பற்றின கமெண்ட்டே வர மாட்டேங்குது. ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவை வந்து வேகமாக போடணும் அப்படின்ற ஒரு தாட்டில். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கள நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சிலர் வன்மத்துக்காகவே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. சம்மந்தமே இல்லாமல் ஏன்டா இப்படி ஆகாத வேலை உங்களுக்கு, நீங்கள் கடையை காலி பண்ணிட்டு போங்கடா, உங்களால் எங்களுக்கு மன உளைச்சல், புரியல எங்களால் என்னடா மன உளைச்சல் ஆயிடுச்சு உங்களுக்கு, சரி விடுங்க, அதை பற்றி தேவையில்லை. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ முடிவு என்னன்னா, கார் எடுப்பது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாங்க, அந்த சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு பண்ணி விட்ருங்க. ஒரு வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டதில்ல. காரணம் என்னன்னா, சப்ஸ்கிரைப் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்களே பண்ணுவீங்க, எதுக்கு உங்களை தொந்தரவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். பட் இந்த யூடியூப்ல ஒரு அனலைஸ் பார்த்தேன். அதுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் என்னன்னா, 6% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பாக்குறாங்களாம், 94% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க.